வெல்கம் பேக் டு கேமர்ஸ் ரெக்கார்டு. நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாட்காஸ்ட் பிடி ஓகேவா. டஸ் பிரைவசி இஸ் ஸ்டில் தேர், வி ஆர் சேஃப் இன் திஸ் வேர்ல்ட். ஏன்னா வந்துட்டு இந்த கேள்வி வந்து இந்த ராஷ்மிகாவோட லிஃப்ட் வீடியோல இருந்து ஆரம்பிச்சது. ஓகேங்களா. ஓகே, அந்த ஒரு ஏஐ ஜென்ரேஷன் கண்டென்ட் கிரியேட் வந்துச்சு. அது மாதிரி நிறைய கண்டென்ட் இப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு சர்க்காஸ்டிக்கா சொல்லணும்னா லிஃப்ட்ல விட அனிமல் ரொம்ப மோசம் இருந்துச்சு. உண்மை கரெக்ட். அதுதாங்க டீப் ஃபேக் தான் நினைக்கிறேன். டீப் ஃபேக் அவ்வளவு வருத்தப்பட்டவங்க அப்படி படத்திலே நடிச்சாங்க. அதுதான் கரெக்ட் தான். இப்படி கரெக்ட் ஒரு பிரில்லியண்டா யோசிச்சிருக்காரு. இல்ல அந்த மாதிரி தருணத்துல என்ன ஒருத்தவங்க பிரைவசி கன்சர்னா நீங்க சொல்றீங்கன்னா, சரி நீங்க அது ஒரு மூவி அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, பிளர் ஷாட், அது டோட்டலி பிளர் ஷாட்டே எல்லாத்துலயுமே நீங்க வச்சிருக்கலாம். நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே நீங்க வச்சிருக்கலாம். பட் அது டோட்டலி ஒரு ஏ சர்டிபிகேட் மூவி. நீங்க வந்துட்டு டோட்டலி வந்துட்டு எக்ஸ்போஷர் அதிகமா ஆக போற ஒரு விஷயம். அது நீங்களே இல்ல ஃபேக் அப்படின்னு கிளைம் பண்ணி நீங்க பண்ற விஷயம்னு ஒண்ணு இருக்குல்ல. பட் அங்கேயும் ஒரு பிரைவசி ஸ்பாயில் தான் ஆகுது. ஏன்னா அது டோட்டலி அவுட் அண்ட் அவுட் ஆன் பப்ளிக். படம்ன்றது பப்ளிக்ல தான் இருக்கு. ஸோ பிரைவசி எங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க மார்க் பண்றாங்க ஒருத்தவங்களோட போட்டோன்றப்போ அது மார்க் பண்ணி பப்ளிக்ல வருது. ஏன் வருதுன்றப்போ பிரச்சனை இருக்குல்ல. ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்க பிரைவசி வயலேஷன் நீங்களே பண்ணிடுறீங்க. உங்க போட்டோஸ்ல இருந்து எல்லாமே அதுக்கு நீங்க போடக்கூடாதுலாம் நான் சொல்லல. இந்த வேர்ல்டு இப்போ அப்படி எவால்வ் ஆயிடுச்சு, ரொம்ப மோசமா இருக்கு. என்ன வேணா பண்ற நிலைமைக்கு போயிடுச்சுன்றப்போ நீங்க கொஞ்சம் அவேரா இருக்கணும் தான் நான் சொல்றேன். ஓகேங்களா. 1-2-3 வாட்டி நீங்க அவேரா இருந்தீங்கன்னா, ஏன்னா இப்போ அந்த விஷயம் வெளில வந்தோடனே எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்காக ரீட்வீட் பண்ணாங்க. ஓகேங்களா. மேபி நிறைய பேருக்கு ஒரு மெச்சூரான தாட்ஸ் இருக்கும். ஓகே இது மூவி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். பட் என்ன மாதிரி சில பேர் இருப்பாங்க, என்ன இப்படி இருக்கு இப்படி இருக்கு, எது உண்மை, இந்த செருப்பு இப்போ நீ சொல்ற இப்போ அனிமல் படம் பார்க்காதவன், பெருசா மூவிஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாதவன் அப்படி ஒரு வீடியோ பார்த்தானா 2 வீடியோ ஒண்ணு தான் நினைப்பான். கரெக்ட். அனிமல் தெளிவா சொல்றேன். டீப் ஃபேக் வீடியோ நீங்க லிஃப்ட்ல பாக்குறீங்க, அது ஃபேக் நம்புறீங்க. அனிமலை மட்டுமே அந்த அந்த இன்டிமசி சீனை கட் பண்ணி சும்மா இன்ஸ்டால போடுறான். மூவி பத்தி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது, மூவியே பார்க்க மாட்டான். ஒரு ஊர்காட்டான்னு வச்சுப்போமே, ஊர்காட்டான் தப்பான வேர்டு. சரி ஓகே, ஏதோ ஊர்ல இருக்க ஒரு வாலிபர் ஓகேங்களா அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டு இன்ஸ்டால பாக்குறாரு. பார்த்தோன்னே இது இவங்களே ஆசைப்பட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னு அவன் நினைப்பான். சோ அப்படிதான் இருக்கும். ஏன்னா அப்படிதான் கன்வே ஆகும். ஏன்னா இப்ப வந்துட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது நான் படத்துக்காக நடிச்சேன், ஒருத்தவங்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பிரைவசின்றது உங்க கையில இருக்கு இப்போ. ஏன்னா அதுவும் நீங்க உலகத்துக்கிட்ட விட்டீங்கன்னா அது கையிலும் கிடையாது. அதுவும் நம்ம சேஃப் யாருமே கிடையாது இந்த உலகத்துல. வானவில் வேற வந்துட்டாங்க, இன்னும் மோசமாயிருச்சு வாழ்க்கை. வண்ணமில்லாம் வானவில் ஆயிடுச்சு, வானவில் வட்டமாகுது. இந்த வானவில்ன்றது இப்ப வந்து நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு, அபிஷியலா தெரிய வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து அன்அபிஷியலா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. உண்மையாலுமே பாத்தீங்கன்னா விடுங்க அதெல்லாம் எதுக்கு பேசிட்டு, சின்ன வயசுல இருந்து நான் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன் உண்மையாலுமே மக்களே. சோ அந்த விஷயங்கள் வந்து நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்றேன். உண்மையாலுமே பஸ்ல போகும்போது, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல பஸ்ல போகும்போது இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு சிரிப்பா இருக்கலாம். அதெல்லாம் ரொம்ப கேவலப்பட்டவன். காலேஜ்ல ஸ்கூல் படிக்கும் போது அப்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அவங்க வானவில்னு தெரியாம வேஷம் போட்டு இருந்த ஒரு நிறைய பேர் இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்காங்க. சொல்லுங்க. அதுதான் சிம்பிள். அதான் வானவில்ன்றது ஒரு கிட்டத்தட்ட பிரைவசி தானே. இட்ஸ் மென் பிரைவசி, அது உமன்ஸ் பிரைவசி. அது இருக்கு எல்லா இடத்துலயும். இப்போ பிரைவசின்றது ரொம்பவே வயலேட் ஆயிடுச்சு. இப்போ பிரைவசி வயலேஷன்ன்றது எவ்ரி ஒன்ஸ் சாய்ஸ், எவ்ரி ஒன்ஸ் ஃப்ரீடம் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முன்னாடி வந்து அப்படி கிடையாது. இப்போ அவங்க சாய்ஸ் எடுக்கும் போது அதோட கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண மாட்டாங்கன்றதுதான் பிரச்சனைங்க. ஓகேவா. இப்போ நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்த பண்றீங்க, அதோட கான்சிக்வன்ஸ் எக்ஸ்ட்ரீமெண்ட் நீங்க யோசிக்காம ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்க. மேபி நீங்க வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்டா இருக்கீங்க, ஆர்டிஸ்ட் ஆகணும் ட்ரை பண்ணி இன்ஸ்டால வந்துட்டு ஒரு கில்மா சாங்க்கோ எதுக்கோ கைண்ட் ஆஃப் சம்திங், ஒரு ஆர்ட் ட்ரெண்டிங் சாங்க்கோ நீங்க வந்துட்டு ஒரு ரீல் பண்றீங்கன்னா, யுவர் ப்ரொஜெக்டிங், யுவர் ரெடி டு ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப் ஆஸ் சம்திங். அந்த வீடியோல ஒரிஜினல் வீடியோல இருக்க ஒரு டான்சர் மாதிரி நீங்க ட்ரை பண்ண பாக்குறீங்க. பட் ஆனா கன்வே பண்ணும்போது அவன் டான்ஸா நினைக்க மாட்டான். அவங்கள நாளைக்கு நீங்க வெளில வந்தீங்கன்னா உங்களை வந்துட்டு ஒரு திங்கா தான் நினைப்பான். ஒரு திங் அப்படின்னு மாதிரி தான். ஒரு பையன் பண்ணாலுமே ஒரு வானவில் கைண்ட் ஆஃப் மீமோ இல்ல வானவில் ரீல் யாரோ ஒருத்தவங்க பண்றான்னா, நாளை பின்ன அவன் ஷர்ட் எடுக்க போறான்னா நீங்க அந்த மாதிரி பையன் தானே ப்ரோ அப்படின்னு சொல்லும் போது யூ ஷுட் பி ரெடி. ஏன்னா நீங்க ஒரு கண்டென்ட் அதுல பண்ணிருக்கீங்க, நீங்க அந்த கிரிட்டிசிசம் எடுத்துக்கிறதுக்கும் ரெடியா இருக்கணும். ஓகேங்களா. அபியூஸ்க்கு நான் சொல்லல. அபியூஸ் பண்றாங்கன்னா யூ ஷுட் கம்ப்ளைண்ட், அது வேற. ஆனா அதுக்கான கிரிட்டிக்கை நீங்க அக்ளைம் பண்ணணும், அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் நீங்க கொடுக்கணும் தான் நான் சொல்றேன். ஏன்னா
புட்டிங் யுவர் பிரைவசி அப் டு த பப்ளிக். அந்த பப்ளிக்கோட கிரிட்டிசிசம் நீங்க எவ்வளவு எடுத்து நீங்க எப்படி அடுத்த வாட்டி சரி பண்றீங்கன்னு ஒண்ணு இருக்கு. இல்ல எனக்கு அது கான்பிடென்ட். ஒரு பெரிய விஷயம் இருக்கு சரியா, இப்படின்னா பப்ளிக்கா சில விஷயத்த ரிவீல் பண்ணிடுவாங்க சரியா. ரிவீல் பண்ணிட்டு அதுல வந்து கமெண்ட்ல போய் சில பேரு அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அதுக்கு ரிப்ளை கமெண்ட் பண்ணுவோம் ஒருத்தன், ப்ரோ அவங்க பிரைவசி ப்ரோ அப்படின்னு. அதுதான் சரியான சிரிப்பு. அவன் பிரைவசின்ற ஒரு விஷயத்த அவனே வந்து வெளியில வேர்ல்டுக்கு தெரிய மாதிரி பப்ளிக்கா பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து பிரைவசின்னு அதுக்கு அது அது என்ன பாயிண்ட் எனக்கு புரியல. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? உனக்கு நீ நான் சொன்னது புரிஞ்சுதா? ஆக்சுவலி பப்ளிக்கா அதான் சொல்றேன்ல, இப்ப வந்துட்டு நிறைய விஷயங்கள் பிரைவசியை தாண்டி ரொம்ப எக்ஸ்ட்ரீமெண்ட்டுக்கு போயிடுச்சு. இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமெண்ட்னா இப்ப வந்துட்டு யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், நீ ரீசெண்டா பாத்திருக்கியான்னு எனக்கு தெரியல. ஒருத்தவங்க மாமியார் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க பொண்ணு வந்துட்டு ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்க பொண்ணு வந்து வேற யாரோ கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிருவாங்க. யூடியூப்ல வந்து திட்டி அவன் என் பொண்ணே கிடையாது அப்படின்னுவாங்க. அடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு யூடியூபே சீரியல் ஆயிடுச்சு இப்பெல்லாம், டு பி பிராங்க். ஏன்னா அந்த பிரைவசி வந்து அவ்வளவு எக்ஸ்டெண்டா போனோன்னு பிக் பாஸ் எல்லாம் எதுக்குடா? ஏன்னா பிக் பாஸ் பாக்குறது ஒரு பிரைவசி வயலேஷன் மாதிரி சொல்லுவாங்க. சோ அப்ப எதுக்கு டெலிகாஸ்ட் பண்றாங்க? அது யாருக்கும் புரியுது கிடையாது. இப்ப அப்படின்னு பார்த்தோன்னா அப்ப எல்லாமே நீங்க வந்து பிரைவேட்டாவே நடத்திக்கங்கடா, எதுக்குடா வாழ்றீங்க, எதுவுமே பப்ளிக் பண்ணாதீங்க, எல்லாமே பிரைவேட் லைஃப் ஆகுங்க, எல்லாம் தனித்தனியா வழங்குன்ற மாதிரி தான் இருக்கு. பட் அவங்க வந்து அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒண்ணு பண்றாங்கல்ல, அவங்க பிரைவசி வெளில போட்டதுக்கு அப்புறம் ஊரே காரி திட்டுது இல்ல, இது தப்பா அது சரி அப்படின்னு சொல்லி திட்டுது இல்ல. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி சேர்றாங்கல்ல, அது பார்க்கும் போது அவங்க மேல இருக்க ஒரு பிலீஃபே உடஞ்சிருக்கு. நம்ம பிரைவசி வச்சுதான் நம்மளோட டிக்னிட்டின்னு ஒண்ணு முடிவாகுது. கரெக்டா? சிவா நல்லா ட்ரெஸ் போட்டானா அவரோட டிக்னிட்டி வேற, சிவா ஃபேன்சியா ட்ரெஸ் போட்டானா அவன் டிக்னிட்டி வேற, சிவா கேஷுவலா ட்ரெஸ் போட்டானா ஒரு டிக்னிட்டி வேற, சிவா ஒரு மாதிரி பேசினா அவன் டிக்னிட்டி வேற, சிவா எப்படி நடந்துக்கிறான்னு பொறுத்த ஒரு டிக்னிட்டி வேற. கரெக்ட்ல? சோ ஜென்ரலா வந்துட்டு ஒருத்தவங்க விஷயத்த நீங்க பேசுறீங்க, இந்த எல்லா பாட்காஸ்டும் எடுத்துக்கோங்க, இந்த எல்லா டாபிக்ஸுமே எடுத்துக்கோங்க, நாங்க யாருமே சென்டர் ஃபோக்கஸா வச்சு பேசல. ஏன்னா இன்னைக்கு நாங்க பேசுற ஒரு பிரைவசியான இஷ்யூ, நாளைக்கு நான் இன்னைக்கு ஒருத்தனை டார்கெட் பண்ணி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், பிஜிஒய்டினா இப்ப இவனை கூப்பிட்டு வச்சு நான் ஒரு விஷயத்த கான்ட்ரவர்சியலா பேசி இவனே நான் தப்பு கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இவன் தப்பா இருக்கலாம், ஓகேங்களா? ஆனா இந்த வீடியோ எவ்வளவு வருஷத்துக்கு இருக்க போகுது? இன்னும் 30-40 வருஷத்துக்கு இருக்கலாம், யூடியூப் இருக்கிறதே இருக்கலாம், கடைசி வரைக்கும் இருக்கலாம்ல. ஆனா இவன் திரும்பிட்டு 30-40 வருஷம் கழிச்சு எவனாச்சும் ஃப்ரெஷ்ஷா அந்த வீடியோ பார்த்துட்டு அவனை திட்டினானா அது தப்பு இல்ல. சோ நான் எப்பவுமே எந்த ஒரு விஷயமே நம்ம ஃப்ரேம் பண்றதா இருந்தாலும் கேள்வி கேட்கறதா இருந்தாலுமே யாரையும் மென்ஷன் பண்ணாம கேட்கறது தான் பொதுவான விஷயத்துக்கு எடுக்கப்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து இந்த ஐபிஎல் பார்த்து கிரிக்கெட்ல வளர்ந்த பசங்களை எடுத்துக்கோங்களேன், டேவிட் வார்னர் அவங்களாம் எடுத்துக்கோங்க. டேவிட் வார்னரும் ஸ்மித்தும் மாட்டினாங்க, உங்களுக்கு தெரியும் அந்த டெஸ்ட் மேட்ச்ல. அத வந்து அதுதான் அத வந்து அப்ப விட்டுட்டானுங்க. ஆனா இப்ப இந்த வேர்ல்டு கப் பண்ணதுக்கு அப்புறம் கமெண்ட்ல வந்து நிறைய வடக்கன்ஸ் போய் வந்து அதை கழுவி ஊத்தி பெருசு பண்ணாங்க. சோ அதுதான் அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் முன்னாடியே தெரியுமோ தெரியாதோ, பட் அந்த ரீல வந்து நிறைய பேர் ட்ரெண்ட் ஆக்கி அதுல இருக்கிறத வந்து இதுல வச்சு கமெண்ட் பண்ணி, சோ அதுதான் அந்த இவன் சொல்ற மாதிரிதான். இப்ப வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பை வந்து ஃபுல்லா அவன் பப்ளிக் பண்ணிட்டோம். ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் அப்படியே வேற, நான் ரொம்ப நல்லவன் ஆயிட்டேன், அம்பி ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அம்பியோட வாழ்க்கையை போட்டு அராஜகப்படுத்துறது ரொம்ப தப்பு இல்ல அப்படின்னு. அதான் இப்ப வந்துட்டு இன்னொரு பெட்டர் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா வந்துட்டு ஒரு 2-3 நாள் முன்னாடி ஜடேஜாவோட அப்பா வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஜடேஜா வந்துட்டு அவங்க ஒய்ஃப் பேச்சு கேட்டு எங்களை வந்துட்டு கைவிட்டாரு, கைண்ட் ஆஃப் சம்திங், என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இனிமேல் அவருக்கு எந்த ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ when comes to இந்தியன் கிரிக்கெட் ஒரு 2-3 பேர் திட்டுவாங்க, பட் ஸ்டில் அவங்க விளையாடும் போது அவனை பாராட்டுவாங்க. when comes to நம்மளுக்கு பிடிக்காதவங்களை பிடிச்சவங்க மேல we will accept அவங்களோட கிரிட்டிசிசம் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம், அவங்களோட பிரைவசி வயலேஷன் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம், அவங்க டிஃபெண்ட் பண்ணுவோம். இப்போ பிடிக்காதவங்க மேல சின்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீ தப்பு பண்ண வந்தாண்டா, நீ கேடு கேட்ட வந்தாண்டா, நீ அப்படிதாண்டா வளர்ந்த, நீ இப்படிதாண்டா பண்ணுவ, மூளையே இப்படிதாண்டான்றது நடக்காத கூட. நீ இவ்வளவு நாடகமானா உன்னை நான் நம்பிடுவேன் ஒரு கேள்வி கேட்பாங்க. அதான் சொல்றேன்ல, என்ன வந்துட்டு இப்போ நான் சொல்லணும்னா எந்த ஒரு விஷயமே நீங்க எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நீங்க வெளில சொல்றீங்கல்ல. இப்போ சிவா சொன்ன மாதிரி ஸ்மித் வந்துட்டு இது பண்ணி அதை சால்ட் பேப்பர் வச்சு இப்படி பிரச்சனை ஆயிடுச்சுல. இப்ப நான் ஸ்டீவ் ஸ்மித்தை பிடிக்கணும்னு நான் சொன்னாலே அது பெரிய பிரச்சனை தான். அவனை வச்சு என்ன ப்ரெடிக்ட் பண்ணிடுவானுங்க, நீ திருட்டுத்தனம் பண்றவனா,
அவனோட கூட்டாளியா நீ அப்படின்ற மாதிரி. அப்படியா? இப்ப ஜடேஜா ஃபேன்னா நீங்க இன்னும் ஃபேமிலி விட்டு ஓடி வந்துருவீங்களா என்ன? அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. பட் அந்த ஓவர்வியூ வச்சு நான் ஒருத்தனை டிட்டர்மைன் பண்றேன்ல, அது தப்பு. ஒருத்தவங்களோட பிரைவசி எக்ஸ்ப்ளாய்ட் ஆகும்போது அதை வச்சு நான் டிட்டர்மைன் பண்ணுவேன். இப்போ ராஷ்மிகாவோட பிரைவசி எக்ஸ்ப்ளாய்ட் ஆனதுனால அவங்க வந்துட்டு ஒரு அந்த மாதிரி ஸ்டார்னு நினைக்க கூடாது. ஸோ ரெண்டு விஷயமும் நான் எடுத்து வச்சுட்டு ஓகே இதுவும் இப்படி இருக்கு இதுவும் இப்படி இருக்கு, ஏன் இப்படி பண்ணாங்கன்றது எனக்கு தெரியலன்றதான் நான் எப்பயும் சொல்ல வரேன். பிரைவசி வெளில வரும்போது எப்படி இந்த சோசியல் மீடியா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது, அதுல இருந்து அவங்க எப்படி அதை ஓவர் கம் பண்றாங்கன்னு தான் பாக்கணுமே தவிர அது எப்படி ஒருத்தவங்க பாக்குறாங்க அதை உட்காந்து நம்ம ஒன்னும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஓகே இவன் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு கூடாது. ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல ஓகே அவங்க அப்படி பண்ணாங்க இன்னைக்கு அப்படி இல்ல, அவ்வளவுதான் எவால்வ் ஆவாங்க. ஓகேங்களா? ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு என்ன சொல்லலாம், நான் வந்துட்டு இந்த வேலையை விட்டு போறேன், நான் இந்த யூடியூப் விட்டு போறேன்னு சொல்லலாம். ஒருத்தவங்க வந்துட்டு என்ன சொல்லலாம், எனக்கு யூடியூப் தான் உலகம் அப்படின்னு சொல்லலாம், எனக்கு இந்த வேலை தான் உலகம்னு சொல்லலாம், நான் வந்துட்டு 1 மில்லியன் அடிக்கணும்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். ஓகேங்களா? பட் நீங்க அந்த பாஸ்ட புடிச்சுக்கிட்டு நீ அன்னைக்கு போறேன்னு சொன்ன வந்தா, அன்னைக்கு நீ உனக்கு பிடிக்கலன்னு சொன்ன வந்தா, இன்னைக்கு சாதிச்சு காட்டுறேன்னு சொல்றீடான்னு சொல்லக்கூடாது. அப்படிதான் மேன் எவால்வ் ஆவான். சோ அதுதான் உலகம். வாழ விடுங்க உங்க எல்லாரையுமே. சோ நெக்ஸ்ட்